सक्ताः कर्मण्य विद्वांसो यथा कुर्वन्ति भारत कुर्यात् विद्वांस तथा सक्तः चिकीर्षुर्लोक संग्रहम्. பரதனே, கர்மத்தை அஞ்ஞானிகளும் செய்கிறார்கள். ஆனால் அது அவர்களது சுயநலத்திற்காக. ஞானிகளின் கர்மமானது சுயநலமற்றது. அது இந்த உலகத்தின் நியதியை காப்பாற்றக்கூடியது, உலக நலனுக்காக உள்ளது. ஆகையால் பார்த்தா, மனதில் எந்த பாரத்தையும் சுமக்காதே. அந்த பாரத்தை என் மீது சுமத்தி இந்த தர்ம யுத்தம் செய். கடமையாற்றும் பணியில் மரணம் கூட நன்மை பயக்கக்கூடிய ஒன்றுதான். இங்கு பிதாமகர், குருமார்கள் மற்றும் சம உறவினர்களையும் நீ வதம் செய்தால் அப்பொழுது கூட அது பாவச் செயலாகாது. ஏனென்றால் கடமை என்பது பாவத்திற்கு அப்பாற்பட்டது. கடமை பாவத்திற்கு அப்பாற்பட்டது. அவர்கள் வீர மரணம் எய்தினாலும் அவர்களது அந்த மரணம் நன்மையை பயக்கும். நீ வீர மரணம் எய்திவிட்டால் கூட அதுவும் நன்மைக்கேதான். ஆகையால் பார்த்தா, யுத்தம் செய். தர்மத்தின் பாதையில் பாவம் குறுக்கிடுவதில்லை. பாவத்தின் பேச்சு எழும்பியதால் ஒன்றை விளக்குங்கள் கேசவா. சில நேரங்களில் மனிதன் பாவங்களை செய்ய ஏன் ஆசைப்படுகிறான்? அவனை தூண்டுவது யார்? அவனை தூண்டுவது அவனது காமம். அவனை தூண்டுவது அவனுடைய சுயநலம். அவனை பாவம் செய்ய தூண்டுவது அவனது கோபமும் மோகமும். இந்த சத்துருக்களை புரிந்து கொள் பார்த்தா. தோல் வயிற்றிலுள்ள சேயையும் புகை நெருப்பையும் புழுதி கண்ணாடியையும் மறைப்பதைப் போல ஞானத்தை கர்மமும் மோகமும் மறைக்கின்றது. ஆவருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்திய வைரிண காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணா நலேனச்ச. காமம் மோகத்தின் அக்னி ஞானத்தை அழித்து விடுகிறது. எனவே இது ஞானத்தின் எதிரி. கௌந்தேய, அக்னியை சுத்தமாக்கு. மனதை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் இந்திரியங்களை தன்வயப்படுத்தி ஞானம் விவேகம் ஆகியவற்றின் எதிரிகளை கொல். இந்திரியாணி பராண்யாகு இந்திரியேபியः பரம் மனः மனசஸ்து பராபுத்திர் யோ புத்தே பரதஸ்து சஹா. பார்த்தா, ஜட உறுப்புகளை விட புலன்கள் சிறந்தது. இந்திரியங்களை விட மனம் சிறந்தது. மனதை விட சிறந்தது புத்தி. புத்தியை விட சிறந்தது ஆன்மா. ஆன்மாவை பற்றி நீ சிந்தித்துப் பார். ஆன்மாவை பற்றி சிந்தி. தேகம், இந்திரியம், மனம், புத்தி இவைகளின் மேல் எழும்பிப்பார். பார்த்தா, நீ என்னுடைய பக்தனும் ஆவாய், நண்பனும் ஆவாய். எனவேதான் நான் இனி உனக்கு சொல்ல இருக்கும் யோகம் வெகு காலமாக மறைந்திருந்தது. சிருஷ்டிப்பதற்கு முன்பாக யாம் தான் சூரியனுக்கு அளித்தோம். சூரியன் மனுவுக்கு அளித்தார், மனு இஷ்வாகுவுக்கு அளித்தார். சூரியனுக்கு அளித்தீர்களா? தாங்கள் இதை சூரியனுக்கு அளித்தீர்களா? இருந்தாலும் கேசவா, தாங்கள் நிகழ்காலத்தில் பிறந்தவர். ஆனால் கதிரவன் பழங்காலத்தவர். சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தாங்கள் சூரிய தேவனுக்கு இதை அளித்ததை நான் எவ்வாறு ஒப்புக்கொள்வது? சொல்லுங்கள் கேசவா. பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. ஆம் பார்த்தா, பலமுறை நீயும் நானும் பிறந்து விட்டோம். பிறப்புகள் அனைத்தும் எனக்கு நினைவுள்ளது. ஆனால் உனக்கு ஞாபகம் இல்லை. பரந்தபா, யாம் பிறப்பில்லாதவன், அழிவில்லாதவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாமி. பிறகும் கூட யாம் எம்மை இயற்கைக்கு அடிமையாக்கி எமது யோக மாயையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆம் பார்த்தா, யாம் தோன்றுவதுண்டு, யாம் வருவதுண்டு. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போகின்றதோ அப்போது யாம் வருகிறோம். எப்போது அதர்மம் ஓங்குகிறதோ அப்போது யாம் வருகிறோம்.
நல்லவர்களை காப்பாற்ற யாம் வருகிறோம். துஷ்டர்களை அழிப்பதற்கு யாம் வருகிறோம். தர்மத்தை நிலைநாட்ட யாம் வருகிறோம். யுகம் யுகமாக ஜனிக்கின்றோம். ஆனால் கேசவா, தர்மத்திற்கு ஏன் தீங்கு நேருகிறது? தர்மத்திற்கு ஏன் தீங்கு நேர்கிறது என்றால், மனிதன் மோகத்தின் பந்தங்களை உடைக்க முடியவில்லை. தனது சுயநலத்தை விட்டுவிட்டு சமூகத்தின் நலனுக்கு ஒன்றும் செய்வதில்லை. பார்த்தா, இது மட்டும் நடந்திராவிட்டால் அரக்கு மாளிகை சதித்திட்டம் நேர்ந்திருக்காது, திரௌபதியின் துயிலிருப்பு நேர்ந்திருக்காது, கௌரவர் பாண்டவர் சேனைகள் இருபுறமும் நிற்கும் துர்பாகியம் ஏற்பட்டிருக்காது. திரௌபதியின் துகிலுரிப்பை கண்டு நான் கோபப்படக்கூடாதா கேசவா? இதன் முடிவை நீதான் எடுக்க வேண்டும் பார்த்தா. திரௌபதியின் துகிலுரிப்பு உனக்கு மட்டுமே நேர்ந்த அவமானம் அல்ல பார்த்தா. இந்த சமூகம் இந்திரபிரஸ்தத்த ராணி மகாராஜா துருபதரின் மகள் பாண்டவர்களின் மனைவி திரௌபதியின் துகிலுரிப்பை கண்டு கைத்தட்டி நின்றதோ, அந்த சமூகம் ஒரு சாதாரண பெண்ணின் மானத்தை இவ்வுலகில் பாதுகாக்குமா என்ன? திரௌபதியின் துகிலிருப்பு ஒரு சமூக பிரச்சனை பார்த்தா, ஒரு சமூக பிரச்சனை. ஆகையால் உன் கடமை யாதெனில், நீ அந்த சக்திகளை அழிக்க யுத்தம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தும் சக்திகளை. இந்த சக்திகள் சமூகத்தின் எதிரிகள் பார்த்தா. எந்த மாமனிதர்கள் இந்த யுத்த பூமியில் அந்த சக்திகளோடு நிற்கிறார்களோ, அந்த சக்திக்கு துணை புரிகிறார்களோ, அவர்களோடு போரிட நீ சற்றும் தயங்காதே. உனது தனிப்பட்ட குரோதம், தனிப்பட்ட மோகம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உலக நலனுக்காக யுத்தம் செய் பார்த்தா. இதுதான் உனது தலையாய கடமை. என்னை பார்த்தா, இந்த சமூகத்தையும் அதன் வர்ணங்களையும் குணங்களையும் கர்மங்களையும் யாம் தாம் உருவாக்கியுள்ளோம். இருந்தாலும் இந்த சமூகத்தை உருவாக்கியதற்கான பலனை நாடவில்லை. ஆகையால் நான் கர்த்தாவாக இருந்தும் கூட அக்கர்த்தாதான். யார் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் என்றும் தன் கடமையிலிருந்து வழுவுவதில்லை. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர் நசபத்யதே. எனக்கு கர்ம பலனில் இச்சை இல்லை. ஆகையால் தான் கர்மம் என்னை சீண்டுவதில்லை. நீயும் நிஷ்காம கர்மம் செய் பார்த்தா. உனது கர்மத்தின் மீது உன் சுயநலத்தின் நிழலை படர விடாதே. பரதனே, கர்மம், அகர்மம், விகர்மம் இவற்றின் வித்தியாசத்தை தெரிந்து கொள். ஆனால் கர்மம், அகர்மம், விகர்மங்களின் வேறுபாடுகள் என்ன கேசவா? கர்மம் கர்மம் தான். ஆனால் எந்த கர்மம் கர்ம பலனின் ஆசையிலிருந்து விடுபட்டு செயலாற்றுகிறதோ அது அகர்மம். எந்த கர்மம் சமுதாயத்திற்கும் மனிதனுக்கும் பயனற்றதோ அது விகர்மம், தேவையற்றது. கர்மம் அகர்மத்தினும் சிறந்தது. கர்த்தா அகர்த்தாவை விட சிறந்தவன். அதோடு பார்த்தா, எவன் அகர்த்தனோ, எவன் கர்ம பலனின் இச்சையிலிருந்து விடுபட்டவனோ அவனே ஞானி, அவனே புத்திமான், அவனே கர்ம யோகி. அவனுக்கு அவன் கர்மமே கர்ம பலனும் கூட. ஆகையால் அவன் ஒரு கர்மத்தை முடித்துவிட்ட பிறகு கர்ம பலனுக்காக காத்துக் கொண்டிருப்பதில்லை. மாறாக அடுத்த கர்மத்தை நோக்கி நகர்கிறான். அவன் ஞானத்தின் அக்னி, மோகம், குரோதம், துவேஷம், பேராசை, லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் என்ற விறகுகளை எரித்து அவனது கர்மத்தை சுத்தமாக்குகிறது. எனவே அவன் கர்மம் அகர்மமாகிறது. அவன் கர்த்தாவாயினும் அகர்த்தா. தவிர இந்த அகர்த்தா, இந்த ஞானி வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை தவிர தனக்காக வேறு எதுவும் செய்வதில்லை. அவனது எஞ்சிய கர்மம் சமூக நலனுக்காக செல்கிறது. இம்மனிதன் கர்மம் செய்தாலும் பாவத்தால் சீண்டப்படுவதில்லை. அவனது வாழ்க்கையோ தாமாக சமூகத்திற்கு நலன் பயக்கக்கூடியது. பாவமற்ற அர்ஜுனா, இது போன்ற மனிதனின் வாழ்க்கை வேள்வியாகும். நீயும் உன் வாழ்க்கையை வேள்வியாக மாற்று. நீ அதன் ஹோம குண்டத்தில் உன் கர்ம பலனின் இச்சை, மோகம், குரோதம் ஆகியவற்றை ஆகுதிகளாக எரித்துவிடு.